அனைவருக்கும் வணக்கம். அரண் தமிழ் அறக்கட்டளை மரண் பன்னாட்டு தமிழ் ஆய்வு மின்னிதழும் இணைந்து வழங்கும் அரண் மின்முற்றம் 21 சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் இலக்கியங்கள் 61 நாட்கள், 61 உரையாளர்கள், 61 படைப்புகள் குறித்த இணையவழி சிறப்பு கருத்தரங்கமாக இன்று நாம் அனைவரும் 30வது நாளாக இணைந்திருக்கின்றோம். வாசகனின் பார்வையில் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் இலக்கியங்கள் என்ற பொருண்மையில் இந்த நிகழ்வுக்கு எப்பொழுதுமே ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற எனதருமை பேராசிரியர் பெருமக்கள், ஆய்வு மாணவர்கள், துறை வல்லுநர்கள், தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் உலகில் வாழ்கின்ற அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம் கூறி வருக வருக என வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்வை நமக்காக 1989ஆம் ஆண்டு லாசா ராமாமிர்தம் அவர்கள் எழுதிய சிந்தாநிதி நூல் குறித்து திரு நாகச்சந்திரன் அவர்கள் நம்மிடையே பேச வந்திருக்கின்றார். திரு நாகச்சந்திரன் அவர்கள் டெக்ஸ்டைல்ஸ் துறையில் டிப்ளமோ மற்றும் PSG தொழில்நுட்ப கல்லூரியில் பிடெக் பயின்று ஜவுளிகள் மற்றும் நூல் வியாபாரத்தில் தொழிலதிபராக இருக்கக்கூடியவர். பல முன்னணி நூற்பாலைகளில் பொறுப்பான பதவிகளில் சுமார் 26 ஆண்டுகள் தொழில் புரிந்து பொது மேலாளர் பதவியில் சுமார் 12 வருடங்கள் இருந்து 10 வருடங்களாக இப்பொழுது சொந்த தொழில் செய்து கொண்டு வரக்கூடியவர். இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு சுய முன்னேற்ற வகுப்புகள் எடுத்து முன்னேற்றத்திற்கான விதைகளை விதைத்து வரக்கூடிய ஒரு பயிற்சியாளர். கல்லூரி படிக்கும் காலத்திலே வசந்தம் என்ற கையெழுத்து பிரதி வடிவில் புத்தகங்களை வெளிக்கொணர்ந்தவர். அது மட்டுமல்லாது கடந்த 4 வருடங்களாக தான் வாசித்த நூல்களை வாசகர்களுக்கு வாட்ஸ்அப் புலனம் வழி அறிமுகப்படுத்தி தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வருகின்றார். எழுத்தாளராகவும் செயல்புரிந்து வரக்கூடியவர். நூலிலிருந்து என்ற ஒரு கட்டுரை நூலை அவர் எழுதி வெளியிட்டுள்ளார். தமிழ் மற்றும் தமிழ் இலக்கியங்கள் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டு அதில் தொடர்ந்து இயங்கி வரக்கூடிய ஒரு தமிழ் ஆர்வலர். சமூக சிந்தனையுடன் பல சமூக தொண்டுகளை செய்து வரும் சமூக ஆர்வலர். வாட்ஸ்அப்பில் தொடர்ந்து நூல் விமர்சனங்களை எழுதி வருவதைக் கண்டு த இந்து, தமிழ் இசை நாளிதழ்களில் மற்றும் ஆனந்த விகடனிலும் பற்றும் இவரை பற்றி நிறைய கட்டுரைகள் வந்திருக்கின்றன. அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒருவர் நம்மிடையே பேச வந்திருப்பது மிக சிறப்பு. ஏனெனில் நான் முன்னே சொன்னது போல இந்த சாகித்ய அகாதமி விருது பெற்ற இந்த நூல் குறித்து பேசுபவர்கள் பேராசிரியர்கள் மட்டும் அல்ல, பல்துறை சார்ந்த வெவ்வேறு துறைகளில் இருக்கக்கூடியவர்களும் இந்த நூல்கள் குறித்து பேசியிருக்கிறார்கள். இதுவே இந்த நிகழ்ச்சியின் ஒரு மிகப்பெரிய பலமாக நான் கருதுகின்றேன். காரணம், வாசகனின் பார்வையில் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் இலக்கியங்கள் என்பது தலைப்பாக இருக்கும் பொழுது அந்த தலைப்பின் கீழ் ஒரு குறிப்பிட்ட ஒரு துறை சார்ந்தவர்கள் மட்டுமே பேசும் பொழுது பல்தரப்பட்ட பன்முக பார்வையை அற்றுப்போகும். அந்த அற்றுப்போதல் இல்லாமல் நிகழ்வை மிகவும் பன்முக பார்வையில் பார்க்கப்பட வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால் இந்த நிகழ்வை பொறுத்தவரை 61 பேரும் வெவ்வேறு துறை சார்ந்தவர்கள், தமிழ் பேராசிரியர்கள், ஆங்கில பேராசிரியர்கள், ஓவியர் மற்றும் தொழிலதிபர் போன்ற பல்வேறு ஆளுமைகளை நாங்கள் இங்கு அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். அந்த வகையிலே நமக்கு ஒரு நூல் குறித்து ஒரு பார்வை என்பது பல்வேறு கோணங்களில் நமக்கு கிடைக்கும் என்பதே ஒரு சிறப்பான ஒரு விடயமாக கருதுகிறேன். அந்த வகையிலே இன்று ஒரு தொழிலதிபராகவும் ஒரு தமிழ் ஆர்வலராகவும் தமிழை மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல பணியில் இருக்கக்கூடிய திறம்பட எழுதி கொண்டிருக்கின்ற ஒருவர் நம்மிடையே பேச வந்திருப்பது உண்மையிலேயே நான் சிறப்பாக கருதுகின்றேன். ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று இந்த ஆய்வரங்கை அவரிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி ஐயா, நீங்கள் தொடரலாம். அனைவருக்கும் வணக்கம். அரண் பன்னாட்டு தமிழாய்வு மின்னிதழ் மற்றும் அரண் தமிழ் அறக்கட்டளை சார்பில் இணைந்து நடத்தும் நவீன இலக்கிய இணையவழி சிறப்பு கருத்தரங்கமான இதில் கலந்து கொண்டு உரை நடத்த வாய்ப்பு நல்கிய முனைவர் பிரியா கிருஷ்ணன் அவர்களுக்கு முதற்கண் எனது நன்றியினை சமர்ப்பிக்கிறேன். இதுவரை சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற 61 நூல்களில் ஒன்றான சிந்தாநதி குறித்து உங்களிடம் என் புரிதலை பகிர்ந்து கொள்ள கிடைத்த இந்த வாய்ப்பு எனக்கு பெரும் வாய்ப்பென எண்ணி மகிழ்கிறேன். இந்த சிறப்பு மிகுந்த சிந்தாநதி நூலை எழுதியவர் லாசாரா என அன்புடன் அழைக்கப்படும் லால்குடி சப்தரிஷி ராமாமிர்தம் அவர்கள். லாசாரா அவர்களை தெரியாதவர்கள் தமிழ் கூறும் நல்லுலகில் எவரும் இருக்க முடியாது. இலக்கிய உலகில் தன் எழுத்துக்கென்று தனி நடை பதித்தவர் இவர். இவர் எழுதிய நூல்கள் பல. 200க்கும் மேற்பட்ட சிறுகதைகள், 6 நாவல்கள், 2 வாழ்க்கை வரலாற்று நூல்கள் இதில் அடங்கும். பார்க்கடல், சிந்தாநதி என்ற 2 தன் வரலாற்று நூல்களில் சிந்தாநதிக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. இந்த நூலின் தலைப்பே ஒரு
சிறப்பு இருக்கிறது என்பேன். சாகித்ய அகாடமி பரிசு வாங்கிய இந்த நூலின் தலைப்பை பலரும் சிந்தா நதி என்றே உச்சரிப்பதை கண்டிருக்கிறேன். நான் இந்த நூலை படித்தபோது இவரது வாழ்க்கையில் நடந்த பல நினைவலைகளை இதில் பகிர்ந்திருப்பதை காண முடிந்தது. சிந்தா நதி என்பது கரை புரண்டு ஓடும் ஆற்றை குறிக்காமல் வாழ்வெனும் நதியை அமைதியாக ஓடும் நதியாக குறிப்பிடுகிறார் என்றே நினைத்திருந்தேன். ஆனாலும் ஒரு தேடல் என்னை உந்தி தள்ளியது. லாசாரா அவர்களின் புதல்வர் திரு சப்தரிஷி அவர்களை நான் அறிவேன். அவர்களை கைபேசியில் அழைத்து சிந்தா நதியின் உண்மையான அர்த்தம் குறித்து வினவ, அவர் இது சிந்தா நதி அல்ல, சிந்தா நதி என்று உரைத்தார். அப்படித்தான் இதை உச்சரிக்க வேண்டும் என்று கூறினார். வாழ்க்கையில் நடந்தவற்றை சிந்தனையின் ஊடே நினைவு கூர்ந்து எழுதிய நினைவலைகள் என்று விளக்கமளித்தார். சிந்தை என்பதற்கு கருத்து, குறிப்பு, மனம், எண்ணம் என்ற பல அர்த்தங்கள் உண்டு. மனதில் தோன்றும் எண்ணங்களின் நதி இந்த சிந்தா நதி. சொல்லை பற்றியும் வார்த்தைகளை பற்றியும் அதில் உள்ள வித்தியாசங்களை பற்றியும் தனது இந்த நூலில் விளக்கி இருப்பார் லாசாரா. சொல்லுக்கு மந்திர சக்தி இருக்கிறது என்று நம்பியவர் சொற்களினால் கதையை கட்டமைத்து தனது திறமையால் சிறப்பாக பயன்படுத்தி எழுதியவர் லாசாரா. அதில் நுட்பங்களை எளிதில் புரியும் வண்ணம் எனக்கு எடுத்துரைத்த லாசாரா அவர்களின் புதல்வருக்கு முதலில் நான் நன்றிகளை கூற வேண்டும். பெரும்பாலான நிகழ்வுகள் தனது இளமை காலத்தை நினைவுபடுத்தி எழுதியதாக உள்ளது இந்த நூலில். உள்ளது உள்ளபடி எழுதிய நூல் என்பதால் இதன் உண்மைத்தன்மை பல மடங்கு உயர்ந்து நிற்கிறது. 1989 இந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. லாசாரா அவர்கள் 1916 பிறந்தவர். இவர் மறைந்த ஆண்டு 2007. நான் காவிரி கரையில் பிறந்து வளர்ந்தவர். மேட்டூர் எனது சொந்த ஊர். காவிரி நதி பிறந்த இடத்திலிருந்து கடலில் கலக்கும் வரை பலவிதமான வடிவங்களை எடுக்கிறது. சில இடங்களில் குறுகலாகவும், பல இடங்களில் அகன்றும் அமைதியாகவும் கரை புரண்டு ஆர்ப்பரிப்போடும் செல்வது காவிரியின் இயல்பு. இதை கண்டு நான் மகிழ்ந்திருக்கிறேன். அதை போன்றே லாசாராவின் சிந்தா நதியில் சிந்தனையின் வடிவங்கள் பலவாக இருப்பதை இந்நூல் நமக்கு நன்கு புலப்படுத்துகிறது. அன்பின் உன்னதத்தை, சுயநலத்தின் தன்மையை, பெண்களின் சக்தியை, இளமைக்கால வறுமையை, உண்மையின் சுயரூபத்தை, ஈகையின் சிறப்பை, இப்படி பல விதங்களில் தன் சிந்தனையின் துணை கொண்டு நதிநீர் போல பல வடிவங்களில் நமக்கு புரிய வைக்கிறார். தேடலே பிரதானம் என்றும் அதன் மூலமே மனித உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும் என்றும் அன்றாட வாழ்வின் தரிசனங்களை காணும் வழியையும் உணர்த்துவது இவரது எழுத்துக்களின் சிறப்பு. சில இடங்களில் காட்டாறு போல எண்ணங்கள் சிதறிய வண்ணம் பாய்ந்தோடும் வார்த்தை வரிகள், பல இடங்களில் கவிதைத்துவமான வார்த்தைகளை கொண்டு தொடுக்கப்பட்ட பூமாலை போல வார்த்தைகளில் வண்ணங்களை காட்டுகிறார். இவர் யாரையும் போல் இல்லாத ஓர் அபூர்வ ராகம் என்று ஒரு முறை இந்து தமிழ் நாளிதழில் படித்ததாக ஞாபகம் எனக்கு உண்டு. லாசாரா அவர்கள் ஒரு முறை தினமணி கதிர் அலுவலகத்திற்கு சென்று ஆசிரியரை சந்தித்து பேசிக் கொண்டிருந்த போது, வாரம் 2 பக்கங்கள் எழுதுங்களேன் என்று இயல்பாக ஆசிரியர் கேட்டதின் விளைவு இந்த அரிய பொக்கிஷம் சிந்தா நதி. தன்னுடைய முன்னுரையில் குறிப்பிடுகிறார், நான் ஒரு கதையை எழுதுவதற்கோ அல்லது சில சமயம் ஒரு பக்கத்தை எழுதுவதற்கு கூட 2-3 மாதங்களை நான் எடுத்துக்கொள்வேன். அது எனக்கு பிடிபட்டால் தொடர்ந்து வரும் என்று கூறினாராம். நீங்கள் எழுதுங்கள் என்று ஆசிரியர் கூற இவர் தொடர்ந்து 49 கட்டுரைகளை இந்த நூலில் எழுதியிருக்கிறார். அதனுடைய தொகுப்பாகத்தான் இந்த சிந்தா நதி நூல். இந்த கட்டுரைகளின் சொற்களின் சங்கீதம்,
வார்த்தைகளின் நர்த்தனம் எல்லாவற்றையும் பேசி பகிர்ந்து கொள்ளத்தான் நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் நேரம் கருதி முடிந்தவரை லாசாரா பகிர்ந்த சில நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆ, உயிரெழுத்தின் முதல் எழுத்து. அம்மா, உயிரின் மூலம். அம்மாவிடமிருந்துதான் ஆரம்பிக்கிறார் தன் நினைவலைகளை. முதல் கட்டுரையின் தலைப்பு அம்மா. இந்த கட்டுரையில் இவர் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது தினமும் காலை 9:15 மணிக்கு பேருந்தை பிடிப்பதற்காக செல்லும் அவசரம். எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் அதை கொண்டு வந்து தன் தாயிடத்திலே கொடுத்து விடும் பழக்கம். எந்த செலவோ இல்லை எதுவோ இவர் அதை கண்டுக்கவே மாட்டார். அந்த மாதிரியான ஒரு சுபாவம் உள்ளவராக இருந்திருக்கிறார். ஒரு நாள் அவருடைய அம்மா, ராமா, இந்த மாசம் பணம் பத்தாது போல் இருக்கு, அப்படி வந்து கொஞ்சம் கணக்கை பாரேன் என்று சொல்லியிருக்கிறார். கணக்கு புத்தகத்தில் எழுதுவது அவருடைய அம்மாவின் வேலை. ஆனால் இவர் சொல்லியிருக்கிறார், எனக்கு இதெல்லாம் வேண்டாமா, நீங்க போய் பாருங்க அப்படி என்று சொல்லியிருக்க, அவர் தான் இல்லை, நம்ம போன மாதம் வெளியூர் சென்றோம், அதனால் கொஞ்சம் அதிகமாக செலவாகிவிட்டது, பணம் பத்தாது போல் இருக்கு இந்த மாதத்திற்கு செலவுக்கு என்று சொல்ல, எவ்வளவு பத்தவில்லை என்று கேட்க இவர் 100 ரூபாய் பத்தவில்லை என்று சொல்லியிருக்கிறார். 100 ரூபாயா, ரொம்பவும் அதிகமாக இருக்கிறது, என்னம்மா காரணம் என்று சொல்ல, அதுதான்டா எனக்கு தெரியல, வந்து பாரப்பா அப்படின்னு சொல்லியிருக்கார் அவங்க அம்மா. அம்மா, நீ பொய் சொல்ற என்று ஒரு வார்த்தை கூறியிருக்கார். நான் பொய் சொல்றேனா என்று இவரை பார்த்தபடி தன் கண்கள் விரிய அவருடைய லாசாராவுடைய அம்மா அப்படியே மயங்கி கீழே விழுந்திருக்கிறார். இதை கண்டவுடன் லாசாராவுக்கு மிகவும் படபடப்பாக ஆகியிருக்கிறது. அவர் மெல்ல அவரை எழுப்பி, என்னவாயிட்டுமா, இந்த வார்த்தை இப்படி சொல்லாதப்பா, இந்த வார்த்தை பரதனுக்கு முடிசூட்டிக்கொள், ஆனால் இரண்டாவதை கேட்காதே என்று சொன்ன மாதிரி, தசரதன் சொன்ன மாதிரி நான் அப்படி பொய் சொல்வேனா, இன்னொரு முறை இந்த வார்த்தையை இப்படி சொல்லிடாதே என்று கூற, லாசாரா மிகவும் வருத்தப்பட்டு அந்த பிராயச்சித்தத்திற்காக இன்னமும் நான் குளித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அந்த ஒரு கட்டுரையை முடிப்பார். அம்மாவின் மீது மிகுந்த பாசம். அம்மா ஒரு சமயத்திலே இறந்துவிட்ட பிறகு இவருடைய பின்பொரு காலத்திலே இன்னொரு நிகழ்வை இன்னொரு கட்டுரையிலே பதிய வைக்கிறார். தன்னுடைய அம்மாவின் நினைப்பு இவருக்கு எப்பொழுதும் கூடவே இருந்திருக்கிறது என்பதற்கு இந்த கட்டுரை ஒரு உதாரணம். ஒரு நாள் மாலை 6 மணி இருக்கும். வீட்டில் பகல் பொழுது சென்று இரவு பொழுது வரும் நேரம், சரியான விளக்கு இல்லை வீட்டுக்குள்ளே. அப்பொழுது இவர் ஒரு சேரில் அமர்ந்து கொண்டிருக்க, திடீரென்று வீட்டில் சாமி அறையில் உள்ள அகல் விளக்கில் செம்பருத்தி செடியில் உள்ள பூ ஒன்று வைக்கப்பட்டிருக்க, அந்த பூவை எடுத்து தன்னுடைய அம்மா தன்னுடைய கூந்தலில் சூடுவது போல இவருக்கு நிழல் தெரிந்திருக்கிறது. ஒரு உருவம் அம்மாவாகவே இறங்கி அந்த செம்பருத்தி பூவை சூடி உடனே சட்டென மறைந்தும் இருக்கிறது. அதை தன்னுடைய கட்டுரையில் பதிவிட்டு, பூவை சூடியது அம்மாவா அல்லது அம்பாளா? இது சாத்தியமா? இது பிரம்மையா? இல்லை ஏதேனும் பிளட் பிரஷர் காரணமா? இல்ல ஃபேண்டசியா? இல்ல ரொமான்டிக் இமேஜினேஷனா என்று வார்த்தைகளால் வர்ணித்திருப்பார் லாசாரா. இது அம்மாவா, அவளா அல்லது அவனா, கடவுளா
என்று பதிவை முடித்திருப்பது மிகுந்த மிகுந்த ரசனைக்குரியதாகவும் ஒரு ஃபேண்டசியாகவும் இருக்கும் என்று கூறலாம். தன்னுடைய அம்மாவை இதே நூலில் மூன்றாவது முறையாக ஒரு இடத்திலே பதிவிடுகிறார். இது லாசாரா தன்னுடைய நண்பரை காண நாகர்கோயில் ஒரு முறை சென்றிருக்கிறார். அந்த நாகர்கோயில் நண்பருடைய அம்மா புத்தகம் படிக்கும் வழக்கத்தை கொண்டவர். அவர் லாசாராவுடைய புத்திர என்ற புத்தகத்தை, நாவலை ஏற்கனவே வாசித்தவர். அப்பொழுது லாசாரா அந்த அம்மாவை நினைத்து புத்திபூர்வமாக இலக்கிய ரீதியில் வாழ்க்கையை நோக்க பழகி கொண்ட பக்குவ மனம் பெண்களில் மிக அரிது. அந்த அம்மாவை பார்த்தபோது எனக்கு அப்படித்தான் தோன்றியது என்று பதிவிடுகிறார். ஆனால் அங்கே 3 நாட்கள் கழித்திருக்க அந்த அம்மாவிடமும் தன்னுடைய நண்பரிடமும் அலாவலாவி விட்டு பிறகு சென்னை திரும்பி விட்டார். அடுத்த வருடம் இதே போல நண்பரை பார்க்கும் பழக்கம் கொண்ட இவர் தஞ்சையில் உள்ள நண்பர், திருச்சி, மதுரை என்றெல்லாம் பிரயாணம் செய்துவிட்டு தென்காசியில் ஒரு நண்பரின் வீட்டில் போய் தங்குகிறார். அங்குள்ள நண்பரின் மூலம் ஒரு விஷயம் கேள்விப்படுகிறார். நாகர்கோயிலில் இருந்த நண்பரின் அம்மா தவறிவிட்டார் என்று. சென்ற முறை சென்று வந்தது 1 வருடம் முன்பு. இப்பொழுது 1 வருடம் கழித்து இந்த விஷயத்தை கேள்விப்படுகிறார். இது எப்பொழுது நடந்தது என்பது இவருக்கு தெரியவில்லை. அந்த தென்காசி நண்பரிடம் கேட்கும்போது அவர் கூறுகிறார், 2-3 மாதங்கள் ஆகிவிட்டது என்று. எனக்கு தகவல் இல்லையே என்ற ஒரு பெரும் அதிர்ச்சியில் தென்காசியிலிருந்து நாகர்கோயில் செல்கிறார். அங்கே நாகர்கோயிலில் ஒரு மதியம் 3 மணிக்கு போய் அந்த வீட்டில், நண்பரின் வீட்டில் சென்றடைந்த போது நண்பர் உள்ளே எந்த விதமான உணர்ச்சியும் காட்டாமல் உள்ளே அழைத்து சென்று உட்கார வைத்து அவர்கள் இருவரும் பேசுகிறார்கள், பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். எல்லாம் இலக்கியம். மாலை கழிந்து இரவு வரும் நேரம் ஆகிவிட்டது. வெகு நேரம் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தவர்கள் அந்த நண்பர் எழுந்து பின்பக்கம் செல்ல லாசாரா நிதானமாக எழுந்து அந்த அறையை நோட்டம் விடுகிறார். இங்குதானே இந்த நண்பரின் அம்மாவிடம் நாம் 3 நாட்கள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தோம் என்ற பழைய நினைவுகளோடு அவர் பேசிக்கொண்டிருந்த போது பின்னாலிலிருந்து ஒரு குரல், என்ன அம்மாவை தேடுறீங்களா? அந்த நண்பரின் குரல். இதை லாசாரா என்ன எழுதுகிறார் என்றால், தாயாரின் மறைவை தெரிவிக்கும் விதமாயுது என்று. போன வருடம் வந்தேன், அப்பொழுது என்னுடைய தாயார் இருந்து 1 வருடம் ஆகியிருந்தது. மீண்டும் 1 வருடம் கழித்து இப்பொழுது வந்திருக்கிறேன். இந்த வருடம் இப்படி இருக்கிறது. ஆனால் நான் அங்கே தேடியது என் தாயாரையா அல்லது நண்பரின் தாயாரையா? இப்படி ஒரு நினைவலையோடு ஒரு பொன்னான வரிகளை அங்கே பதிவிடுகிறார் லாசாரா. அம்மா என்றால் ஒரே அம்மாதான். உன்னம்மா, என்னம்மா, தனித்தனி அம்மாக்கள் கிடையாது, ஒரே அம்மா. இந்த வரி நிறைய தமிழர்களை, தமிழ் இலக்கியவாதிகளை கட்டி போட்ட வரி. கவிஞர் முத்துக்குமார் திரைப்பாடலாசிரியர். அந்த பாடலாசிரியர் தன்னுடைய அணிலாடும் முன்றில் என்ற புத்தகத்தில் இந்த வரிகளை எழுதி மிகவும் சிலாகித்து எழுதியிருப்பார். இப்படி தன்னுடைய அம்மாவின் நினைவுகளோடு இந்த புத்தகம் ஆரம்பிக்கிறது. இதில் பலருடைய நட்பையும் அவர்களுடைய பழகிய விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளும் லாசாரா ஒரு வாசகனோடு கொண்ட நட்பையும்
அவருடைய கூடிய அனுபவத்தையும் இன்னொரு கட்டுரையில் தெரிவிக்கிறார். இது 1983 என்று வருடம் பதிவிடப்படுகிறது. தீபாவளிக்கு 4 நாட்கள் முன்பு ஒரு வாசகன் தன்னுடைய வீடு தேடி வருகிறார். அவர் பெயர் வெங்கட்ராமன். அந்த சமயத்தில் லாசாராவுக்கு கண்ணில் சதை வளர்ந்திருக்கிறது, பிளாக் கேட்ராக்ட் என்று. அது கொஞ்சம் தடிமனான சதை வளர்ந்திருக்கிறதுனால் சரியாக தெரிவதில்லை அவருக்கு. இந்த சரியாக தெரிவதில்லை என்பதால் இவர் அதிகம் வெளியே செல்வதும் தடைபட்டு நிற்கிறது. அப்பொழுது எங்கேயாவது தடுக்கி விழுந்தால் அது சற்று அவமானமாக இருக்குமே என்ற எண்ணம் இவருக்கு இருப்பதை 2 வரிகளில் வேறு விதமாக தெரிவிக்கிறார். இந்திரபிரஸ்த மாளிகையில் துரியோதனன் திரௌபதி சிரிப்புக்கு ஆளானது போல எங்கே எனக்கு அப்படி ஒரு அவமானம் ஏற்பட்டு விடுமோ என்ற நினைப்பில் வீட்டிலேயே இருந்தவர் இந்த வெங்கட்ராமன் என்ற வாசகன் வரும்பொழுது அவரிடத்திலே சிறிது நேரம் பேசிவிட்டு, என்ன காரியமாப்பா வந்த என்று கேட்க, அந்த வெங்கட்ராமன் கூறுகிறார், என் தங்கைக்கு கல்யாணம் வைத்திருக்கிறேன், நீங்கள் அவசியம் வர வேண்டும் என்று. நான் இந்த கண்களை வைத்துக்கொண்டு எப்படி வருவது, முயற்சி செய்கிறேன் என்று கூறிவிட்டு, ஆனால் அந்த நாள் வரும்பொழுது இவருக்கு ஒரு உந்துதல் ஏற்பட அங்கிருந்து வெகு தூரத்தில் இருக்கும் அந்த நபரின், அந்த வாசகனின் தங்கை கல்யாணத்திற்கு செல்கிறார். அங்கே செல்லும் போது இவருக்கு ஒரு விஷயம் தென்படுகிறது. அந்த நண்பரின் தகப்பனாருக்கு இதே போல காட்ராக்ட் ஆபரேஷன் லயன்ஸ் கிளப் ஆஸ்பத்திரியில் செய்திருக்கிறார்கள், மிக நன்றாக இருக்கிறது எனக்கு என்று அந்த வாசகனின் தந்தையார் சொல்ல, இவருக்கு அந்த ஆஸ்பத்திரிக்கு சென்று மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. இவ்வளவு தூரம் எப்படி செய்து கொள்வது என்ற ஒரு தயக்கம். அப்போது அந்த வெங்கட்ராமன் என்ற வாசகர், ஐயா நான் உங்களை அழைத்து செல்கிறேன் என்று அவரை அழைத்து சென்று பரிசோதனைக்கு உடன் இருந்து அந்த மருத்துவமனையின் செலவுகளை கூட நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்று முயற்சி செய்து, ஆனால் அதை அவர் தவிர்த்ததாக பதிவிடுகிறார். அந்த ஆபரேஷனும் முடிந்து அவருக்கு தொடர்ந்து 5 வாரங்கள் வாரம் ஒரு முறை ஒரு நாள் காண்பித்து செல்ல வேண்டும் என்று மருத்துவர்கள் கூற, அதே வெங்கட்ராமன் தன்னுடைய வீட்டிலிருந்து இவர் வீட்டிற்கு இவரை அழைத்து சென்று, அது ஆஸ்பத்திரி இருப்பது டி நகர், இவர் அப்போது இருந்தது அம்பத்தூர், சென்னையில் நடந்தது இது. ஆக உடன் உதவுகிறான் அந்த வாசகன். அப்போது லாசாராவுடைய பிள்ளைகள் கூட சலித்துக் கொள்வதாக பதிவிடுகிறார் லாசாரா. 4 வாரம் இதே போல அந்த வாசகர் வெங்கட்ராமன் இவரை அழைத்து சென்று உடனிருந்து உதவி செய்த பிறகு இவருக்கு ஓரளவுக்கு குணமாகிவிட்டது. ஆனால் 5வது வாரம் அவர் வரவில்லை. வெங்கட்ராமன் அதற்கு பிறகு வரவே இல்லை. இவர் அதற்கு பிறகு பார்க்கவும் இல்லை. இவர் அந்த வெங்கட்ராமனை குறித்து 2 வார்த்தைகளை எழுதுகிறார். தெய்வம் மனுஷ ரூபனே. தெய்வம் மனித ரூபத்தில் தான் அருள் புரியும் என்பதை அழகான வார்த்தையிலே எழுதியிருப்பதை படிக்கும் பொழுது மனம் மிகுந்த நெகிழ்ச்சி ஏற்படுகிறது. அந்த கட்டுரையில் இறுதியாக சில வரிகள் இப்படி முடிகிறது. சிந்தா நதியில் குமிழிகள் தோன்றுகின்றன, சேர்கின்றன, பிரிகின்றன, மூழ்குகின்றன, மறைகின்றன என்று நன்றி கூறும் நினைவலை இந்த கட்டுரை. அடுத்து ஒரு நெகிழ்வான மேற்கண்ட கட்டுரையை விட சற்றே இன்னும் நெகிழ்வான ஒரு கட்டுரையை பதிவிடுகிறார். அந்த கட்டுரையின் தலைப்பாக யாத்திரை, ஒரு யாத்திரை என்று இருக்கிறது.
இதில் லாசாராவுக்கு நண்பர்கள் குழுவாக 4 பேர் இருந்திருக்கிறார்கள். அதில் ஒருவர் மாசு என்று பெயர். இந்த மாசுவுக்கு நட்பு ஏற்பட்டு ஒரு 2.5 வருடங்கள் இருக்கும் தோராயமாக என்று பதிவிடுகிறார். ஒரு நாள் இரவு 10:30 மணி இருக்கும். கதவு தட்டும் சத்தம் கேட்டு லாசாரா கதவை திறந்து பார்க்க வாசலில் மாசு. என்ன மாசு என்று இவர் கேட்க அவர் எதுவுமே பதில் சொல்லாமல் சற்று நேரம் இவரை பார்த்தபடி நின்றபடியே இருக்கிறார். உள்ளே கூப்பிடுறதா வேண்டாமா என்று இவருக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஒன்றுமில்லை, பார்க்க வேணும்னு தோணுச்சு, பார்த்தாச்சு, போயிட்டு வரேன் என்று மாசு கிளம்பி விடுகிறார். தங்கையை அன்றுதான் சிறையில் வைத்துவிட்டு வந்திருந்தேன் என்று பதிவிடுகிறார் லாசாரா. உண்மையில் அன்று தன்னுடைய தங்கை இறந்த நாள் என்றால் அன்றுதான் இறந்திருக்கிறார். பகலில் கொண்டு போய் சிறையில் வைத்துவிட்டு வந்து வீட்டில் இருக்கும் பொழுது இந்த நண்பர் இரவில் வந்து இவரை பார்த்துவிட்டு மட்டும் சென்றதாக பதிவு. தங்கசாலை எங்கே, மீர்சாப்பேட்டை எங்கே, இது வெகு தூரம் அல்லவா, இவனுக்கு எப்படி தெரிந்தது, தெரிந்ததா அல்லது தெரியவில்லையா, இதையெல்லாம் நம்முடைய யூகத்திற்கே விட்டு விடுகிறார் லாசாரா. தெளிப்பதி என்பது இதுதானோ என்பது இவருடைய வார்த்தைகளாக பதிவாகிறது. அவ்வளவு தூரம் நட்பை பாராட்டும் ஒரு நபராக இந்த எழுத்தாளர் மின்னுகிறார். இதே நண்பன் மாசுவுக்காக தனியாக ஒரு அத்தியாயம் எழுதி அவரை சிறப்பிக்கவும் செய்கிறார் லாசாரா. அவர் ஒரு முறை பல நாட்கள் கழிந்து இறந்து போகிறார். அந்த இறந்து போகும் செய்தி தன்னுடைய மைந்தன் மூலமாக கேள்விப்பட்டு அவரை பற்றி நினைக்கும் பொழுது ஹனுமான் முதல் சந்திப்பிலேயே ராமனை கண்டுகொண்டதை போல என்று எழுதுகிறார். அவ்வளவு தூரம் மாசு என்ற நண்பரை அவர் பாராட்டியது தெரிகிறது. மிகுந்த உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்ததும் தெரிகிறது. அந்த கட்டுரையின் இறுதியிலே, அந்த கட்டுரை என்றில்ல, எல்லா கட்டுரைகளிலுமே கடைசியில் முத்தாய்ப்பாக 2 வரி எழுதி முடிப்பது இந்த புத்தகத்திலே அவருடைய ஒரு முத்திரையாக இருக்கிறது. இந்த மாசுவை பற்றி 2 வரிகள். மாசு என்று ஒரு மனிதன் இருந்தான், இது போதும். There was a man by name Masu, a statement of authority என்று முடிப்பதாக இருக்கிறது அந்த கட்டுரை. அடுத்தது ஒரு சிறப்பான ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அந்த அத்தியாயத்தின் தலைப்பு நேர்த்தியின் நியதிகள். பழைய பெட்டிகளில் தன்னுடைய பழைய குறிப்புகளை எல்லாம் பத்திரப்படுத்தி வைப்பது என்பது இவருடைய பழக்கமாக இருந்திருக்கிறது. ஒரு முறை தன்னுடைய பெட்டியை கலைத்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எப்போதோ எழுதி வைத்த ஒரு குறிப்பு அவருடைய கண்களில் படுகிறது. அதை எடுத்து படிக்கிறார். அந்த குறிப்பின் தலைப்பு நேர்த்தியின் விதிகள். இந்த நேர்த்தியின் விதிகள் தனக்காக எழுதப்பட்டது. ஆனால் இது நமக்காகவும் எழுதப்பட்டதாக நாம் வரித்துக் கொள்ளலாம். இதில் ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவன் குணாதிசயங்கள் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், தொடர்ந்து எப்படி வாழ வேண்டும் என்றெல்லாம் வரிசைப்படுத்தி ஒரு 15 நிபந்தனைகளைப் போல தனக்குத்தானே விதித்துக் கொண்ட விதிகள் இவை. நாம் இதையும் பார்ப்போம், இதை கடைபிடிக்கவும் செய்வோம். இது நம்முடைய ஒவ்வொருவர் வாழ்க்கைக்குமே மிகுந்த உதவி புரியும் ஒரு நியதிகளாகும். முதலாவது நியதி, தினம் சுத்தமான ஆடை அணிக. அடுத்து, பேச்சில் மெல்லிய குரலும் தன்மையும்
இரண்டும் சத்தம் உயராதபடி பார்த்துக்கொள். பேச்சும் உணவும் குறைந்தபட்சமாக வைத்துக்கொள். தன் உணர்வுடன் தியானம் செய். எழுதுவது என் வேலை, கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்பதை இங்கே புரிய வைக்கிறார். மௌனம் இது ஒரு பெரும் அழகு. அழகோடு இருக்க எப்பொழுதும் முயற்சி செய். ஆசைப்படும் பொருளை நம் சக்திக்கு முடிந்தால் வாங்க வேண்டும், இல்லையேல் மற. அதுவும் இந்த காலகட்டத்திற்கு மிகுந்த தேவையான ஒரு நியதி அல்லவா இது. தன்னுள் ஒடுங்க கற்றுக்கொண்டு அதே சமயம் சிடுசிடுவென இருப்பதையும் தவிர்க்க வேண்டும் என்கிறார். பசிக்கும் இச்சைக்கும் வித்தியாசம் அறிந்து நட. என்னை பொறுத்தவரை இது மிகுந்த சிறப்பான ஒரு நியதி என்று நான் நினைக்கிறேன். எல்லாவற்றையும் பசி என்று கொள்ளத் துடிக்கும் மனசு பலருக்கும் இருக்கிறது. அடுத்து மிக முக்கியமான ஒரு நியதி, கோபத்தை கட்டுப்படுத்தியே ஆக வேண்டும். இது அனைவருக்கும் பொருத்தமானதல்லவா. அடுத்து, யாரும் கேட்காமல் புத்திமதி சொல்லக்கூடாது. யாராவது கேட்டால் சொல்ல வேண்டும், கேட்காமல் புத்திமதி சொல்லவே கூடாது. அப்படி சொன்னால் அது நம்மை நாமே மலிவுபடுத்திக் கொள்வதற்கு சமம் என்கிறார். பிறரிடம் பக்குவத்தை எதிர்பார்ப்பது முறையன்று. இது ஒரு எலிவேட்டட் மைண்ட் என்று சொல்வேன். இந்த புரிதல் வந்துவிட்டால் நாம் மிகுந்த சிரமங்கள் எதுவுமின்றி வாழ்க்கையை கடத்த முடியும். உன் பாக்கிகள் எந்த வகையில் இருப்பினும் செலுத்திவிடு. உன் பாக்கிகள் எந்த வகையில் இருப்பினும் செலுத்திவிடு. இது மிகச்சிறந்த அறிவுரை. பாக்கிகள் பணம் என்று மட்டுமல்ல, உங்கள் கடமைகள் எதுவாக இருந்தாலும் கடமைகளை பற்றியும் எழுதுகிறார். அந்த கடமைகளில் பாக்கியாக எது இருந்தாலும் அதை நாம் செலுத்தி விடுவது நமது வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாத ஒன்று. அடுத்து, வாக்கு கொடுக்காதே, கொடுத்தால் தலை போனாலும் காப்பாற்று. இது தர்ம சிந்தனை. இதற்காகவே ஹரிச்சந்திரன், ராமன், தர்மபுத்திரன் பாடுபட்டார்கள் தங்கள் வாழ்க்கையில். இதுதான் நம் மதம், நம் பண்பு, நம் சத்தியம். இதை பற்றி கொள்ள வேண்டும் என்கிறார். அறம் செய்ய விரும்பு என்று அவ்வை சொல்வது போல நாம் இந்த வாக்கு கொடுப்பதை தலை போனாலும் காப்பாற்ற வேண்டும் என்பதை பற்றி கொள்ள வேண்டும். அடுத்து, எப்பவுமே கடமை ஒன்வே டிராபிக், எதிர்பார்க்காமல் நீ செய். இது போன்ற ஒரு 19 கடமைகளை இவர் இந்த அத்தியாயத்திலே பட்டியலிடுகிறார். இதனால் என்ன பலன் என்பதையும், இந்த கோட்பாடுகளை ஓரளவேனும் கடைபிடித்தால் ஓரளவேனும் உன் உள் சௌந்தரியத்தை காண்பாய் என்று முடிப்பது இந்த கட்டுரையின் சிறப்பாக இருக்கிறது. நான் நினைக்கிறேன் இதுதான் சுகம், இதுதான் வாழ்க்கையும் கூட. அடுத்த கட்டுரைக்கு செல்லலாமா? இந்த கட்டுரை தன்மானம் என்ற தலைப்பு. இது ஒரு கவித்துவமான ஒரு கதை என்றும் கூட சொல்லலாம். ஒரு நாள் லாசாரா இரவு வேலை முடிந்து தன் வீட்டிற்கு வருகிறார். வந்து கொண்டிருக்கும் போது, இதை தூய தமிழில் இல்லாமல் நான் பேசு தமிழில் சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். லாசாரா ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது, ஒரு நாயும் பூனையும் ஒரு குட்டி சந்துல ஒன்னோடு ஒண்ணு போரிடுவதற்கு தயாரா இருப்பது போல பார்க்கிறார். பூனை உருமுது, நாய் குலைக்குது. எந்த நேரத்துல எது மேல எது பாயின்னு தெரியல. இவர் எழுதுறார், ரோமன் கால சரித்திர சண்டையை நான் பார்த்ததில்லை, ஸ்பெயின்ல நடக்கிற புல் ஃபைட்டை நான் பார்த்ததில்லை, தமிழ்நாட்டுல நடக்குமே ஜல்லிக்கட்டு, அதையும் நான் பார்த்தது. இதெல்லாம் பெரிய வீர விளையாட்டுகள் அல்லவா.
இதையெல்லாம் நான் பார்த்தது இல்ல. நமக்கு கிடைச்சது நாயும் பூனையும் போடுற சண்டை தான் போல் இருக்கு அப்படின்னு தனியா ஓரமா இவருக்கு பாதிப்பு இல்லாம நின்னு பாக்குறாரு. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒண்ணுக்கு ஒண்ணு உரிமிட்டு இருந்தது. அந்த பூனை தன்னுடைய உடலை அப்படியே செலுத்திக்கிட்டு நாய் மேல பாயறதுக்கு தயாரா இருக்கு. அப்ப நாய் பூனையினோட காலை கடிச்சிருக்கு. பூனையினோட காலை கடிச்ச உடனே அது எழுப்புற அந்த சத்தம், பூனையுடைய சத்தம் இவருடைய காதுல வந்து ரொம்பவும் நாராசமா, ரொம்பவும் அது ஒரு டிஸ்டர்ப் பண்ற ஒரு நிகழ்வா இவருக்கு வந்து தெரிய அப்படியே மலைச்சு நின்னு பாக்குறாரு. ஆனால் அதுக்கு மேலதான் பூனையினோட உத்தி ஆரம்பமாகுது. பூனை தன்னுடைய உடலை ஒரு பந்து போல அந்த ரோமங்களை எல்லாம் சிலுப்பி ஒரு பந்து போல ஆக்கி கொள்ளுது. ஆக்கிட்டு அந்த கடிச்ச அந்த காலோட வேதனையோட சேர்ந்து நாய் மேல ஒரு பந்து போல போய் ஒரு மோது, அந்த சத்தத்தோட போய் ஒன்று மோத இந்த நாய்க்கு எதுவும் புரியல. ஆனால் இந்த பூனை ஒரு பந்து போல மீண்டும் 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 அந்த நாய் மேல போய் விழுக அந்த நாய்க்கு ஒரே குழப்பமாயிடுது, கலக்கமும் வருது, பீதியே அடைஞ்சு போகுது. இதையெல்லாம் இவ்வளவு ஆக்ரோச்சமா போடுற அந்த பூனை, சண்டை போடுற பூனையை பார்த்து கடைசியா நாய் பயந்து ஓடிடுச்சான். இத பார்த்துட்டு அந்த பூனையை ஒரு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த நாயால் கடி வாங்கி அந்த பூனை மரண அவஸ்தையில மெல்ல நிதானமா நடந்து போய் ஒரு ஓரமா உட்கார்ந்து தன் நாக்கால அந்த அடிபட்ட இடத்த அப்படியே வருடிக்கிட்டே இருக்கு. ஆனால் அதுக்கு வலி தாங்க முடியலன்றது தெரியுது. அவ்வளவு வலியிலையும் தனக்கு விழுந்த மரண அடி கடைசி வரை எதிரிக்கு காட்டி கொடுக்காது அந்த பூனை மெல்ல மரணித்ததான். இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இருக்கு அப்படின்னு எழுதுறார். யாரிடமும் கொடுக்க முடியாதது கௌரவம், தன்மானம், இவை இரண்டு. அந்த தன்மானத்தை ஜெயித்த பிறகுதான் மரணம் என்னும் தீர்மானம். இந்த பூனை அப்படி எடுத்துக்கொண்டது அந்த தீர்மானத்தை. அதனால்தான் அவ்வளவு ஆக்ரோஷமான சண்டை. நான் தோத்து போக மாட்டேன் அப்படின்னு ஜெயிச்சு அந்த நாயை துரத்திட்டு, ஆனால் அதுக்கப்புறம் மரணத்தை தழுவுது. அதை எப்படி எழுதுறாருன்னா, பூனையும் நமக்கு வாழ்வின் தத்துவத்தை சொல்லித் தருகிறது அல்லவா? பூனைக்கே அப்படி இருக்கிறது தன்மானம் என்றால் நமக்கு அப்போ நாம் எப்படி இருக்க வேண்டும்? இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது அல்லவா? இது ஒரு நல்ல அருமையான வாழ்க்கை பாடத்தை சொல்லித்தரும் ஒரு கட்டுரையாக நான் நினைக்கிறேன். அடுத்து தன்னுடைய எழுத்துலக அனுபவங்களை கூற வரும் பொழுது மணிக்கொடி சதஸ் என்ற தலைப்பிலே ஒரு கட்டுரை எழுதுகிறார். இது சென்னையில் இருக்கும் பொழுது, சென்னையில் மெரினா பீச்சில் எழுத்தாளர்கள் ஒன்று கூடுவார்களாம். இதை நாம் கூட படித்திருப்போம். மணிக்கொடி சங்கமம் என்று கூட நிறைய செய்திகள் அப்பொழுது வந்திருக்கிறது. இதை குறித்து ரசித்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த மெரினா பீச்சின் மணலில் புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் சிதம்பர சுப்பிரமணியன், கானாசு என்கிற கானா சுப்பிரமணியம், சிட்டி, நா பிச்சமூர்த்தி, கூப்பாரா என்கிற கூப்பா ராஜகோபாலன், BS ராமையா, தீஜாரா என்கிற தீஜா ரங்கநாதன், இவர்கள் எல்லாம் மிகவும் முக்கியமானவர்கள் என்று குறிப்பிடுகிறார். சாதாரணமாக இந்த 7-8 பேர் எப்பொழுதும் வருவார்களாம். இவரும் இவருடைய நண்பர் குட்டப்பா என்பவரும் அதற்கு போவார்கள். ஆனால் அங்கு அவர்களோடு சரிசமமாக உட்கார்ந்து பேசுவதற்கு அப்போது இவருக்கு ஒரு அருகதை இல்லை என்ற அளவிலே இவர் சற்று தள்ளி உட்கார்ந்திருப்பாராம். இதை கண்காணித்த தீஜாரா வந்து பக்கத்துல உட்காருங்கப்பா என்று அழைப்பார்.
அழைப்பு விடுவாராம். இதே மணிக்கொடி சந்திப்பிலே என்ன நடக்கும் என்றால் இலக்கியத்தரமான பேச்சு பரிமாற்றம் மிகச் சிறப்பாக நடந்ததாக பதிவிடுகிறார் லாசாரா. இதே மணிக்கொடி சந்திப்பு பற்றி மேலும் சில தகவல்களை வேறொரு கட்டுரையிலே காண முடிகிறது. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வீட்டில், ஒவ்வொரு எழுத்தாளர் வீட்டில் இந்த எஸ்கேசி என்று சொல்லுவோம் அல்லவா, ஸ்வீட் காரம் காப்பி விருந்து நடக்குமா. ஒரு முறை எழுத்தாளர் துமிலன் என்பவர் வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது, எஸ்கேசி பார்ட்டி. அந்த நிகழ்ச்சிக்கு லாசாராவையும் அழைத்திருக்கிறார்கள். ஒவ்வொருவராக அந்த கூட்டத்திலே ஒவ்வொருவராக தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு, பெயரை சொல்லி அறிமுகப்படுத்திக் கொண்டு பேச்சு நடத்தும் பொழுது தன்னுடைய முறை வந்தபோது இவர் லாசா ராமாமிர்தம் என்று தன் பெயரை சொன்னவுடன் அந்த துமிலன், ஓ சுமங்கல்யன் என்ற கதை நீர் எழுதியதா என்று கேட்டிருக்கிறார். அதோடு கூட இவர் ஆம் என்று சொன்னவுடன் அது எந்த மொழியிலிருந்து தர்ஜமா, இந்த தர்ஜமா என்றால் என்ன என்று ஒரு ஆராய்ச்சி செய்தேன். தர்ஜமா என்றால் விரிவுரை அல்லது தொகுப்பு என்று கூறலாம். இது வேறு ஏதேனும் ஒரு நூலில் இருந்து தொகுப்பா என்ற ஒரு கேலியான ஒரு கேள்வியோடு அவர் கேட்டிருக்கிறார். எந்த மொழிபெயர்ப்புன்னு தெரியலையே என்று கூறினாராம். இதே மாதிரி இன்னொரு ஒரு கிண்டலான ஒரு அனுபவத்தையும் லாசாரா தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்திருப்பதை தொடர்கிறார். அவர் எழுதும்போது இந்துஸ்தான் என்ற பத்திரிகை ஆசிரியரிடம் ஒரு முறை சென்று பேசிக் கொண்டிருந்த போது தன்னுடைய கதை பற்றி கேட்டிருக்கிறார். அந்த கதை நல்லா இருக்கு, ஆனா இது எந்த தழுவல் என்று தெரிஞ்சா நாங்க அக்னாலஜ் பண்ணிட்டா ஒன்றும் பிரச்சனை இருக்காது, அது சொல்லுங்களேன் அப்படி என்று கேட்டிருக்கிறார். ஆனால் அந்த கதை இவருடைய சொந்த கதை, அதை தான் அந்த பத்திரிகைக்கு எழுதி அனுப்பியிருப்பதாக இவர் பதிவிடுகிறார். இது குறித்து இதை போல ஒரு கேலி கிண்டல், இதை குறித்து ஒரு வருத்தம் லாசாராவுக்கு இருந்திருக்கிறது. இதையெல்லாம் மறக்கும்படியாகவும் இவருக்குண்டான ஒரு அங்கீகாரமாக எழுத்தாளர்கள் மத்தியில் நடந்த ஒரு விஷயம் குறித்து இன்னொரு கட்டுரையில் பதிவிடுகிறார் லாசாரா. ஒரு நாள் இவர் கடை வீதியில் புதுமை பித்தனும் பிச்சமூர்த்தியும் எதிரில் வர இவர் அவர்களை சந்திக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அப்பொழுது புதுமை பித்தன் லாசாராவை பார்த்து, ஓ நீங்களா, வாங்க, நீங்களும் நம்மவரோடு சேர்ந்தாச்சு என்று ஆதரவோடு இவர் தோளில் கை போட்டு பேச பிச்சமூர்த்தி இவரை மிகுந்த மகிழ்ச்சி பொங்க பார்த்தபடி நின்றிருக்கிறார். அந்த நேரத்தில் அவருக்கு இருந்த மகிழ்வை இந்த வரி மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். சங்க பலகையால் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று மகிழ்ச்சி பொங்க தன் நினைவலைகளை பகிர்கிறார் லாசாரா. அடுத்து இன்னொரு சுவையான ஒரு நிகழ்வு. இது இவருக்கு ஏற்பட்டது அல்ல இந்த நிகழ்வு, ஆனால் இவருடைய மகன் கண்ணன் என்பவருக்கு ஏற்பட்டது. ஒரு முறை தன்னுடைய மகன் கண்ணனோடு இவர் சைக்கிளில் டபுள்ஸ் சென்று கொண்டிருக்க, இது சென்னையில் நடந்திருக்கிறது, சென்று கொண்டிருக்க மிக சிறப்பாக நீ ஓட்டுறிய என்றெல்லாம் இவர் பேசிக்கொண்டு போக கண்ணன் தன்னுடைய அப்பாவிடம், அதாவது லாசாராவிடம் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். என்னவென்றால், அப்பா நம்ம இதை சாதாரண தமிழிலே நான் கூற விரும்புகிறேன். இந்த கண்ணன், அவருடைய நண்பர்கள் 2 பேர், இந்த 3 பேரும் ஒரு முறை வாத்தியார் படம் பார்க்க, வாத்தியார்னா தெரியுது இல்லையா, வாத்தியார் படம் பார்க்க போயிருக்காங்க. சைக்கிள்ல போயிருக்காங்க. சைக்கிள்ல ட்ரிபிள்ஸ். அப்பெல்லாம் இது அஃபென்ஸ்,
இதற்கு வந்து சட்டப்படி ஃபைன் எல்லாம் போடுவாங்க. டைனமோ இல்லைன்னா ஃபைன் எல்லாம் போடுவாங்க. இதெல்லாம் ஒரு காலத்துல இருந்தது. அப்படி ஒரே சைக்கிள்ல ட்ரிபிள்ஸா வாத்தியார் படம் பார்த்துட்டு இவங்க திரும்பி வந்துட்டு இருக்காங்க. திரும்பி வந்துட்டு இருக்கும்போது வாத்தியார் படத்துல பார்த்த அந்த ஒரு பாடலுடைய ஒரு சந்தோஷம், இவங்க அந்த பாடலை பார்த்து 3 பேருமே பாடலை பாடிக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது கான்ஸ்டபிள் ஒருத்தர் எதிரில் நிற்கிறார். பார்த்துடுறாரு. பசங்களா நில்லுங்க அப்படின்னு நிறுத்தும் போது இவங்க வேற வழி இல்லாம நிக்கிறதா இல்ல தப்பிச்சுட்டு போறதா அப்படின்னு, இப்பெல்லாம் நம்ம பசங்க பைக்ல தப்பிச்சுட்டு போற மாதிரி, அப்ப இவங்க சைக்கிளை நிறுத்தாம ரொம்ப ஸ்பீடா அமர்த்திட்டு போயிருக்காங்க. அடுத்த சந்தில இன்னும் 2 போலீஸ்காரங்க இவங்களை மடக்கிட்டாங்க. மடக்கிட்டு அதுல இருக்கிற கான்ஸ்டபிள், அதுல சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா, கான்ஸ்டபிள் 249 எழுதுறாரு லாசாரா. அந்த கான்ஸ்டபிள் 249 ஏன்பா 3 பேர் போறது வந்து தப்புன்னு தெரியாதா, அது இல்லாம விசில் அடிச்சுட்டு வேற போறீங்களே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க அந்த பாடலை விசில் அடிச்சுக்கிட்டே போனதுதான் அந்த கான்ஸ்டபிளுக்கு ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாததா இருந்திருக்கு. நீங்க ஃபைன் கட்டிட்டு தான் போனோம், நீங்க திங்கட்கிழமை அன்னைக்கு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட வாங்க, மேஜிஸ்ட்ரேட்டை என்ன சொல்றாரோ அது மாதிரி ஃபைன் கட்டிட்டு போங்கன்னு சொல்ல, இவங்களுக்கு 2 நாள் எப்படி போறது இப்போ போச்சுன்னே தெரியல, ஒரே படபடப்பா போயிருக்கு. 3ஆவது நாள் திங்கட்கிழமை காலையில இவங்க மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் போய் நிக்கிறாங்க. மேஜிஸ்ட்ரேட் யாரு அப்படின்னா இவங்க வீதியிலேயே இருக்கிற ஒருத்தர். ஆனால் அதுல வேடிக்கை என்ன அப்படின்னா, அந்த மேஜிஸ்ட்ரேட்டை இவங்க தினமும் பார்த்து கேலியும் கிண்டலும் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவர் உருவத்துல கொஞ்சம் குள்ளமாவும், அது வந்து கத்திரிக்காய் போல வந்து கையும் காலும் வளர்ந்த மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு உருவம் வந்து ஒரு குள்ளமான ஒரு உருவம் இருந்ததுனால பசங்க இவங்க அதனால அவங்க அதை கேலியும் கிண்டலும் பண்ணியிருக்காங்க. அந்த நபர் தான் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு பார்த்த உடனே இவங்களுக்கு கையும் காலும் அப்படியே நடுங்கி போச்சு. இவங்க கூண்டுல ஏறின உடனே அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் இவங்களை பார்த்து தெரிஞ்சு போச்சு, நம்ம வீதி பசங்க அப்படின்னு. ஆனால் என்ன தப்பு பண்ணீங்க என்ன அப்படின்னு கேட்க, இவங்க வந்து நாங்க தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்னு, ஃபைன் கட்ட பணம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு மேஜிஸ்ட்ரேட்டு கேட்கிறாரு. இல்லைன்னு இவங்க தலையாட்டி இருக்காங்க. அவர் ஒரு நிமிஷம் இவங்களையே பார்த்துட்டு, சரி போங்க, நான் வந்து இதை டிஸ்மிஸ் பண்ணிடுறேன், நீங்க ஸ்டேஷனுக்கு போய் சைக்கிள் எடுத்துட்டு போங்க ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு, ஃபைனும் கிடையாது. ஒரு சீட்ல எழுதி கொடுத்த உடனே அந்த சீட்டை எடுத்துக்கிட்டு இவங்களோட அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிள் 249 இருக்காரு. அந்த 249 கிட்ட, ஐயா இப்படி நடந்ததுன்னு, இல்லப்பா நீங்க வந்து பசங்கன்ற எனக்கு தெரியுது, ஆனா என்னை பார்த்துக்கிட்டே விசில் அடிச்சுட்டு போன மாதிரி தெரிஞ்சது எனக்கு, அதனாலதான் ஏத்துக்க முடியல. சரி சரி பரவாயில்ல, நீங்க சைக்கிள் எடுத்துட்டு போங்க ஸ்கூலுக்கு சீக்கிரம் அப்படின்னு. இந்த 3 பேரும் ஒரு 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 நிமிஷம் முழிச்சு பார்த்துருக்காங்க. அவரு என்ன பாக்குறீங்க அப்படின்னு கேட்கிறாரு கான்ஸ்டபிள் 249. அப்போ அவர் கண்ணன் சொன்னாராம், சார் ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு, நாங்க ட்ரிபிள்ஸ் போறதுக்கு நீங்க வந்து அனுமதிக்கணும். அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எடுத்துட்டு சீக்கிரமா ட்ரிபிள்ஸ்ல போனாதான் ஸ்கூல்ல போய் சேர முடியும். அதனால எங்களுக்கு ட்ரிபிள்ஸ் போறதுக்கு நீங்க இதை திருப்பி அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்ட உடனே அந்த கான்ஸ்டபிளுக்கு ஒரே சிரிப்பு அப்படி சிரிச்சுக்கிட்டே வந்து நின்றுட்டு இருந்தாராம். இது சிரிப்பே சம்மதம்னு நாங்க உடனடியாக சைக்கிள் எடுத்துட்டு மீண்டும் ட்ரிபிள்ஸ்லயே ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்தோம் அப்படின்னு அவர் சொல்லி முடிக்க, அப்போ தன் மகனிடம் இருந்து லாசாராவுக்கு ஒரு செய்தியாக அவர் சொல்றார். அப்பா, எல்லா அப்பாவும் செய்யற தப்பு இதுதான், பிள்ளைங்களுக்கெல்லாம் வெளியே போகும்போது ஒரு 10 ரூபாயாவது பாக்கெட்ல இருக்கணும் அப்படின்றத பார்த்துக்க வேண்டியது பெற்றோர்களோட கடமை அப்படின்னு சொல்லி முடிக்கிறார்.
இந்த கட்டுரையை இவர் முடிப்பது எப்படி என்றால், லாசாரா நான் சொல்ல என்ன இருக்கிறது, இது இளைஞர்கள் ஆண்டு என்று முடித்திருப்பார். இது சற்றே ஒரு உண்மையான கதை என்றாலும் பெற்றோர்களுக்கு ஒரு செய்தி இதில் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு நம்ம பசங்கள்லாம் அப்படி இல்லை. 10 ரூபா இல்லை, குறைஞ்சது 500 ரூபா இல்லாம எந்த பசங்களும் பாக்கெட் மணி இல்லாம வெளியே போறதில்லை. அது வேறு விஷயம். இதற்கு அடுத்து இது போல தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்களை ஒரு அலைகளாகவும் சொல்லலாம், ஒரு பூக்களை எடுத்து ஜோடித்த ஒரு மலர் மாலை போல என்றும் சொல்லலாம். ரொம்ப அழகான முறையில இந்த புத்தகத்தை எழுதி, இந்த தொடரை எழுதி பின் புத்தகமாக்கி இருக்கிறது. இப்படி எழுதி இருப்பதால் இந்த மல்டி டைமென்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அது போல பலவிதமான அனுபவங்களை நாம் அவர் மூலம் பெற்று நம்மை செதுக்கிக் கொள்வதற்கு இது உபயோகப்படுகிறது என்பேன். அடுத்து ஒரு சிறிய வயதில், இவருடைய மிகச்சிறிய வயதில் 6 வயது 7 வயது என்று போடுகிறார் என்னுடைய வயதை, தன்னுடைய வீட்டில் இருக்கும்பொழுது விடுமுறையில வீட்டில் சும்மா இருப்பதற்கு பதிலாக ஏதாவது ஒரு தொழில் கற்றுக்கொண்டால் பரவாயில்லை என்று எதிர் வீட்டிலே ஒரு தச்சர் வசித்து வந்தாராம். அந்த தச்சு தொழிலை நீ கற்றுக்கொள் என்று இவருடைய அப்பா, லாசாராவுடைய அப்பா இவரை அழைத்து சென்று அந்த தச்சரிடம் வேலைக்கு விடுகிறார். ஸோ இவர் ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டிற்கு செல்ல வேண்டியது. இந்த வேலை கற்றுக்கொள்வதற்கு சம்பளம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு தொழில் கற்றுக்கொண்டோம் என்ற ஒரு திருப்தி இருக்கும் என்ற காரணத்துக்காக இவரும் ரொம்பவும் சிறப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தினமும் செல்கிறார். அந்த தச்சர் ஒரு நாயக்கர்வாள் என்று பதிவிடுகிறார். அவர் மிகுந்த வயதுடையவர். அவர் எந்த வேலையும் செய்ய மாட்டார். ஆனால் அவருக்கு எல்லா வேலையும் தெரியும். தன்னுடைய 3 மகன்கள், அந்த மகன்கள் அந்த தச்சு வேலைகளை எல்லாம் செய்வார்கள். தச்சு வேலை என்பது சிறிய சிறிய விக்கிரகங்கள், அருவாமனை, இந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் இவைகளை எல்லாம் செய்து அதை எடுத்துக்கொண்டு அருகில் உள்ள கோயில் அல்லது சந்தை போன்ற இடங்களுக்கு சென்று விற்றுவிட்டு அந்த பணத்தை கொண்டு வந்து தன்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு ஒரு அலமாரியில் இவர் அந்த பெரியவர் வைத்துக் கொள்வது வழக்கம். அந்த பணத்தை எல்லாம் வைத்துக் கொள்வது வழக்கம். இந்த 3 மகன்கள், அவர்களுக்கு கல்யாணமும் ஆகி மருமகள்களோடு பேர குழந்தைகளோடு இருக்கிற மிகப்பெரிய குடும்பம். அந்த பெரியவருக்கு மனைவி, பாட்டி என்று சொல்லலாம். இவ்வளவு பெரிய வீட்டிலே லாசாரா சென்று தொழிலை கற்றுக்கொண்டு வருகிறார். இவருக்கு பணம் என்றால் அவ்வளவு கவனம் உண்டு. அந்த பெரியவருக்கு 1 ரூபாய் என்பது கூட அவர் கணக்கு வைத்து அதை மிகவும் பத்திரமாக அலமாரியில் பூட்டி வைத்துக் கொள்வது வழக்கம். ஒரு முறை மிகவும் அமைதியாக காணப்படும் அந்த பெரியவர் மிகுந்த கோபத்தோடு கட்னா பின்னாவென்று சத்தத்தோடு தன்னுடைய முற்றத்தில் வந்து குதிக்கிறார். என்ன காரணம் என்று யாருக்கும் புரியவில்லை. வெகு நேரம் அவர் சத்தம் போட்ட பிறகு புரிய வருகிறது, ஒரு 10 ரூபாய், நேற்று வைத்த அந்த 10 ரூபாய் காணவில்லை என்பது அவருடைய பிரச்சனை. இப்பொழுது சரியா பாருங்க அப்படின்னு அவங்க மனைவி சொல்ல, எனக்கு தெரியாதா, அந்த நேத்து வச்ச அந்த 10 ரூபாயில ஒரு கரை இருந்தது, அந்த கரையை நான் விளக்க முற்பட்டேன், ஆனால் அது வந்து சரியா போகல, பின்னாடி பார்த்துக்கலாம்னு நேத்து வச்சேன், அந்த பணம் அந்த 10 ரூபா காணோம் அப்படின்னு அவர் ரொம்ப குதிக்கிறார். 3 மகன்களும் நானெல்லாம் எதுவும் எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. வீட்டில் இருக்கிற மற்ற யாருமே நான் எடுக்கலைன்னு சொல்றாங்க. இதையெல்லாம் பார்த்தபடி லாசாரா நின்று கொண்டிருக்கிறார். இதில் என்ன ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம் என்றால், லாசாரா அவங்க வீட்டுக்கு சென்று அந்த தச்சு தொழிலை செய்வதற்கு முன்பு தன்னுடைய மேலாடை, அதாவது ஷர்ட்டை
கலற்றி அங்குள்ள ஒரு ஆணியில் மாட்டி விடுவாராம். இது தொழில் செய்வதற்கு சற்று சுலபமாக இருக்கும் என்ற காரணத்தினால் அன்று அதே போல மாட்டி வைத்திருக்கிறார். யாரும் தான் எடுக்கவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். இவருக்கு மிகுந்த கோபம், முகத்திலே மிகுந்த கோபத்தோடு இருக்க அந்த பிரச்சனை முடியவில்லை. இன்னும் அவருக்கு அந்த 10 ரூபாய் கிடைக்கவில்லை. இவர் வீட்டுக்கு யாரும் வேலை செய்யாதீங்க, எல்லாம் வீட்டுக்கு எல்லாம் அவங்க ரூமுக்கு போங்கன்னு அவரு சொல்லி அனுப்பிச்சிடுறார். லாசாராவும் தன்னுடைய வீட்டுக்கு வந்துடுறார். அடுத்த நாள் காலையில தன்னுடைய சட்டையை லாசாரா எடுத்து போடும்போது அதிலிருந்து ஒரு 10 ரூபாய் நோட்டு பறந்து போய் கீழே விழுகிறது தன்னுடைய வீட்டில். இதை பார்த்துவிட்டு இவருக்கு ஒரே ஆச்சரியம். இது எப்படி என்னுடைய பாக்கெட்டில் வந்தது என்று மிகவும் ஆச்சரியப்படுகிறார். உடனே தன்னுடைய தந்தையிடம் சென்று இது போல என்னோட 10 ரூபாய் நோட்டு என்னுடைய பாக்கெட்டில் இருக்கிறது என்று கூற, அவர் உடனே கையை பிடித்து அழைத்துக் கொண்டு, லாசாராவின் தகப்பனார் இவரை அழைத்துக் கொண்டு அந்த நாயக்கர்வாள் வீட்டிற்கு செல்கிறார். ஐயா, பையனுடைய சட்டு பாக்கெட்ல இந்த பணம் இருந்தது என்று அதை கொடுக்கிறார். அப்பொழுது அந்த நோட்டை வாங்கியவர் சந்தேகமாக அப்படியே பார்க்கிறார். வெகு நேரம் பார்க்கிறார், எதுவும் பேசவில்லை. ஒரு குழந்தை மேல் பழி சுமத்துவேனா நான் என்று அவர் கேட்கிறார். இல்லை, அது அல்ல பிரச்சனை, இது என் கண்ணுக்கு தெரிந்தது, நான் கொண்டு கொடுத்து விட்டேன், இதற்கு மேல் வேற ஒன்றும் சொல்வதற்கில்லை என்று பையனை அழைத்து விட்டு வந்து விடுகிறார். அதற்கு பிறகு அவருக்கு தெரிகிறது, அவர் சொல்வதாக ஒரு வரி வரும், அந்த வரியின் மூலமே நமக்கு புரிய வைக்கிறார். ஒரு குழந்தை மேல் பழி சுமத்துற அளவுக்கு களி முத்திடிச்சு என்று வருத்தப்படுவதாக நாயக்கரின் வார்த்தைகளாக இருப்பதாக பதிவு இருக்கும். அடுத்த நாள் காலை அந்த பெரியவரும் அந்த பாட்டியும் ஒரு ஜட்கா வண்டியை வர சொல்லி அதில் ஏறி போய்விட்டதாக லாசாரா எழுதுகிறார். எங்கேயோ போய்விட்டார்கள், பிறகு வரவே இல்லை என்று. யாரோ ஒருத்தர் எடுத்து இவருடைய அந்த வீட்டில் உள்ள யாரோ ஒருத்தர் அந்த 10 ரூபாயை எடுத்து லாசாராவை மாட்டி விட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அப்படி செய்திருப்பார்களா என்ற ஒரு எண்ணத்தை நேரடியாக சொல்லாமல் நம்மையே யூகித்து அறியும்படியான ஒரு வரி அங்கே தென்படும். ஆனால் இதில் நாம் சிறப்பாக கவனிக்க வேண்டியது, ஒரு திருடும் நிகழ்ச்சி அங்கே நடைபெறுகிறது. அந்த நிகழ்ச்சியை மிகவும் தெளிவாக பரந்த மனதோடு தன்னுடைய எழுத்தில், தன்னுடைய கட்டுரையில் பதிய வைப்பது என்பது ஒரு பெருந்தன்மையான ஒரு விஷயம். ஓப்பன்னு சொல்லுவோம் இல்லையா, அது போல பெருந்தன்மையான ஒரு விஷயமாக நான் இதை பார்க்கிறேன். மடியில் கனம் இருந்தால்தான் பயம் இருக்கும். எனவே மடியில் கனம் இல்லாதவர்களுக்கு பயமே இல்லாமல் இதை போல எழுத வரும், இப்படி சிறப்பாகவும் எழுத வரும். வேறு ஒரு கட்டுரையை நாம் இப்பொழுது பார்ப்போம். அந்த கட்டுரையில் இவருடைய பெருமையை அதாவது இவருடைய எழுத்தின் பெருமையை பறைசாற்றுவது போல அமைந்திருக்கும் ஒரு கட்டுரை. மதுரை காலேஜ், மெதுரா காலேஜ், அந்த காலேஜில் இருந்து ஒரு அழைப்பு வருகிறது இவருக்கு. ஒரு 40 ஆசிரியர்களுடன் கலந்துரையாட வேண்டும் என்ற ஒரு அழைப்பு. அப்பொழுது இவர் போய் அவர்களோடு சேர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார். எல்லோரும் மெத்த படித்தவர்கள். இவர்களிடத்தில் நாம் என்ன பேசுவது என்ற எண்ணம் இருந்தாலும் தனக்கு தெரிந்ததை, தன்னுடைய எழுத்துலக பற்றியும், தான் நினைப்பதை பற்றியும், தன் கனவுகளை பற்றியும் தன்னுடைய வார்த்தைகளால் இவர் பேச பேச, அதுபோல் வெகு நேரம் பேசி எந்த ஒரு ஆசிரியரும், எந்த ஒரு பேராசிரியரும்
அந்த அரங்கை விட்டு வெளியே செல்லவே இல்லையா. இவர் பேசி முடித்த பிறகு ஒரு பேராசிரியர் கூறியிருக்கிறார், நான் இங்க வரும்போது இந்த கூட்டத்துக்கு ஏன் வரணும்னு நினைச்சேன், 10 நிமிஷத்துல போயிடலாம்னு தான் நினைச்சு வந்தேன். ஆனா இப்போ 1.5 மணி நேரம் ஆச்சு, இன்னும் நீங்க பேசியபடியே நீந்திக்கிட்டே இருக்கீங்களே, இன்னும் நீந்துகிறீர்களே, எனக்கு ரொம்பவும் திகைப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது என்று இவரை பெருமைப்பட பேசியிருக்கிறார்கள். அதற்கு எப்பொழுதும் போல் இந்த கட்டுரையின் இறுதியில் இவருடைய ஒரு வரி, இனம் கண்டுகொண்டோர் எரியும் பூச்செண்டு வாடா மனம். நான் இன்னொரு முறை கூறுகிறேன், இனம் கண்டுகொண்டோர் எரியும் பூச்செண்டு வாடா மனம். சரிதானே? சிறிய வயதில் எல்லோருமே சிறிய சிறிய தவறுகளை செய்வது சகஜம்தானே. நாம் எல்லோருமே கூட செய்திருப்போம். ஆனால் அதை போல ஒரு தவறை துரோகம் என்ற தலைப்பில் உள்ள ஒரு கட்டுரையில் இவர் பதிவிடுவது மிகுந்த சிந்தனைக்குரியது. தவறை செய்வது லாசாரா தான். என்னவென்றால், தினமும் இவருடைய அப்பா, லாசாராவுடைய அப்பா, அவரை அண்ணா என்றுதான் கூப்பிடுவாராம். அவர் இவருக்கு டியூஷன் சொல்லிக் கொடுப்பது வழக்கம். லாசாராவை உட்கார வைத்து கணிதமும் ஆங்கில பயிற்சியும் கொடுப்பது வழக்கம். அதுபோல் ஒரு 5-6 கணக்குகளை இதையெல்லாம் பாடமாக செய்துவை, நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் வெளியே போயிருக்கிறார். இவர் சற்று நேரம் அதை போட்டுக் கொண்டிருந்தவர் வெளியே சடுகுடு ஆடும் சத்தம் கேட்கிறது. சடுகுடு என்பது சிறிய வயது இளைஞர்களுக்கு எல்லாருக்குமே மிகுந்த பிடித்தமான விளையாட்டு. அந்த சத்தம் கேட்டவுடன் இவரால் தொடர்ந்து கணிதத்தை பயில இயலவில்லை. எனவே அதை அப்படியே வைத்துவிட்டு ஓடி போகிறார் வெளியே. விளையாடி விட்டு இரவுதான் திரும்புகிறார். அப்பாவும் இரவு திரும்பி வருகிறார். என்ன கணக்கு போட்டியாலா ராமா என்று கேட்க, நான் போட்டேன்பா அப்படி என்று சொல்கிறார். ஆனால் இவர் போட்டது எப்படி என்றால், ஒரு 2 கணக்குகள் மட்டும் போட்டுவிட்டு மிச்சத்தை எல்லாம் ஒப்பேற்றி வைத்திருக்கிறார். எங்க நோட்டை கொண்டு வா என்று அவருடைய அப்பா கேட்க, இதை இவர் எதிர்பார்க்கவில்லை. சரி, எதையாவது சொல்லி சமாளித்து விடலாம் என்ற எண்ணத்துடன் அந்த கணித நோட்டு புத்தகத்தை கொண்டு போய் அவர் அப்பாவிடம் கொடுக்க, அப்பவும் இவருக்கு ஒரு எண்ணம், சும்மா பார்த்து விட்டு திருப்பி கொடுத்து விடுவார் என்று. ஆனால் இவர் 1, 2, 3வது கணக்கு இதில் எல்லாம் நேராக விடைதான் இருக்கிறது, போட்டதே இல்லை, அல்லது வேறு ஏதேதோ இருக்கிறது. இதை பார்த்த பிறகு, என்ன ராமா பண்ணியிருக்க என்று கேட்க, அவர் ஒன்றும் சொல்ல முடியாமல் தடுமாறி இருக்கிறார். நான் போட்டம்பா என்று சொல்லியிருக்கிறார். அப்பொழுது இவரை பார்த்தபடி அவருடைய தந்தையார் எதுவும் கூறாமல் சாமி படத்திற்கு முன்பு சென்று நின்று, பெருந்துருவே, நீதான் என் பிள்ளைய காப்பாற்றணும், தெரியாவிட்டால் சொல்லிக் கொடுக்கலாம், துரோகத்திற்கு என்ன செய்வேன் என்று வருத்தப்பட, அதை பார்த்து கொண்டிருந்த லாசாரா மிகுந்த வருத்தத்தோடு அழுது கொண்டே தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டு, என்னை மன்னித்து விடுங்கள், நான் செய்தது துரோகம் என்று தன்னுடைய அப்பாவிடம் கேட்டுக்கொண்டாராம். அப்பொழுது அவருடைய அப்பா கூறிய வார்த்தைகள் பொன்னால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள். அவருடைய அப்பா கூறினாராம், I may forgive you, but I can't forget what you have done. இன்னொரு முறை கூறுகிறேன், I may forgive you, but I can't forget what you have done. சரிதானே? இதை கேட்டுவிட்டு விக்கி விக்கி அழுதாக பதிவு செய்கிறார் லாசாரா அந்த கட்டுரையை. இப்படி தன்னுடைய அப்பாவிடம் ஒரு அனுபவம் இருந்திருந்தாலும், ஒரு மீட்டல், இந்த தலைப்பே இந்த கட்டுரையின் ஆழத்தை புரிய வைக்கிறது. ஒரு மீட்டல் என்ற
தலைப்பிலே எப்பொழுதும் போல் அப்பா டியூஷன் சொல்லிக் கொடுக்கிறார் இவருக்கு தினமும் வீட்டில். ஆங்கில பாடத்தை சொல்லிக் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் ஆங்கில புத்தகங்களை வாங்கி கொண்டு வந்து அதை சொல்லிக் கொடுப்பதும், வேறு ஆங்கில புத்தகங்களை வாங்கி கொண்டு வந்து சொல்லிக் கொடுப்பதும் அவருடைய அப்பாவின் பழக்கம். அப்படி ஒரு புத்தகத்தை, ஒரு ஆங்கில புத்தகத்தை கொண்டு வந்து வீட்டில் வைத்துவிட்டு பிறகு சொல்லிக் கொடுக்கலாம் என்று இருந்தபோது அப்பா இல்லாத நேரம் பார்த்து லாசாரா அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்திருக்கிறார். பிறகு இதை படிக்கலாமே என்று அவர் அப்பா இல்லாத நேரத்திலே அதை படித்திருக்கிறார். அதற்குண்டான நேரம் அவருக்கு கிடைத்திருக்கிறது. அந்த புத்தகத்தை முழுதாக படித்து விட்டார். மீண்டும் அதே இடத்தில் வைத்து விட்டார். 2 நாள் போன பிறகு அவருடைய அப்பாவிற்கு அந்த ஞாபகம் வந்து, லாசாரா, நீ அந்த புத்தகத்தை, லாசாரா என்று சொல்வதில்லை, ராமா, ராமா, நீ அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வா, நான் ஒரு புத்தகம் உனக்காக வாங்கிட்டு வந்தேன், அந்த இங்கிலீஷ் புத்தகம் என்று சொல்ல, இவர் போய் அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வந்து இவரிடம் கொடுத்து விட்டு, அண்ணா, நான் இதை படிச்சுட்டேன் என்று கூறியிருக்கிறார். அதற்கு அவருடைய அப்பா, இந்த டிமிக்கி ட்ரிக்ஸ் எல்லாம் வேண்டாம், வந்து உட்காரு, நான் உனக்கு எல்லாம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அண்ணா, உண்மையாலுமே நான் இதை படிச்சுட்டேன், நீங்க வேணா சந்தேகமா இருந்தா எதை வேணா கேளுங்க, இந்த புத்தகத்துல நான் அதை சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இது எனக்கு இன்னொரு விவேகானந்தரின் கதை ஒன்று நினைவுக்கு வருகிறது. விவேகானந்தர் இதே போல்தான் ஒரு இடத்திலே ஒருவரை சந்திப்பதற்காக அமர்ந்து கொண்டிருந்த போது அங்கு டேபிள் மேல் இருந்த ஒரு புத்தகத்தை எடுத்து பார்த்திருக்கிறார், படித்திட்டார். அடுத்தது இன்னொரு புத்தகம். இது போல 3 புத்தகங்களை ஒரு 15 நிமிட நேரத்திலே படித்த பிறகு வேறு புத்தகம் இல்லை என்பதற்காக அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்க, அப்பொழுது அந்த உதவியாளர் வந்து, நீங்க இந்த புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கலாமே என்று கேட்டாராம். அப்ப நான் இதையெல்லாம் படித்து விட்டேனே என்றாராம். இது என்ன தமாஷ் பண்றீங்க, அதுக்குள்ள எப்படி படிச்சீங்க, நீங்க வேணா கேளுங்களேன், இந்த புத்தகத்துல எதை வேணா அப்படின்னு அவர் சொல்ல, அந்த உதவியாளர் மிகவும் பிரமித்து போய்விட்டதாக ஒரு தகவல் உண்டு. அவர் சோதிப்பதற்காக கேள்வியும் கேட்டார் என்றும் அதற்கு பதில் கூறியதாகவும் விவேகானந்தருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கும்போது நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த நினைவு எனக்கு வந்தது. இங்கே லாசாரா முழுவதுமாக அந்த கதையை தொடர்ந்து தன்னுடைய அப்பாவிடம் கூறியிருக்கிறார். அதையெல்லாம் கேட்க கேட்க அந்த புத்தகத்தை அமைதியாக மூடி வைத்து விட்டாராம் லாசாராவின் அப்பா. அப்போது அவர் தன்னுடைய மகனை பார்த்து, பாய், இனிமேல் இங்கிலீஷில் நான் சொல்லிக் கொடுத்து நீ கற்றுக்கொள்வதற்கு என்னிடம் விஷயம் எதுவும் இல்லை என்றிருக்கிறார். லாசாராவுக்கு வயது அப்போது 12. ஸோ இதிலிருந்து இவருடைய திறமையை நாம் எளிதாக கண்டுகொள்ளலாம், எடை போடலாம். இதை போல இன்னும் பல கட்டுரைகள் இருக்கின்றன. ஆனால் எல்லாவற்றையும் விவரமாக நாம் கூறுவதற்கு நேரம் ஒத்துக்கொள்ளாமல் போகும் என்பதால் நான் சுருக்கமாக சில விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இப்படி வரிசைப்படுத்துகிறேன். 1, மணிக்குடி சங்கம் போல தானும் ஒரு இலக்கிய கூட்டம் நடத்த வேண்டும் என்று லாசாரா தன் சில நண்பர்களை அழைத்து அது குறித்து பேச முற்பட்டு அது சரியாக நடத்த முடியவில்லை என்ற ஏமாற்றத்தை வான்கோழி நடனம் என்ற தலைப்பில் எழுதி வருத்தப்படுகிறார். இன்னொன்று, அம்மா சொல்லிக் கொடுத்த பாஷையில் பாஷை, அதாவது ஒரு பதிலில் பல உண்மைகள் ஒளிந்து கொண்டு இருந்து பேசுவது போல. தன்னுடைய அம்மா ஒரு முறை கூந்தல் உள்ள மகராசி என்று சொல்லி பேசுவதை நிறுத்தி கொண்டாராம். ஆனால் அதற்கு அர்த்தம் எப்படி வேண்டுமானாலும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். கொண்டை போட்டதாகவும், விரித்து முடித்து போட்டுக் கொள்வதாகவும், ஜடை போட்டுக் கொள்வதாகவும் அந்த ஒரு வரியில் பலவிதமான பதில்கள் அடங்கி இருப்பது.
இதை போல பேசுவதற்கு தனி திறமை வேண்டும். அந்த திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது போல இவருடைய இன்னொரு பதிவு இருக்கிறது. அதற்கு இவருடைய பாஷையில் பரிபாஷை என்கிறார். இலை மறைவு காய் மறைவாக என்பது போல் தானும் கற்றுக்கொண்டதாக அவர் கூறுகிறார். இன்னொரு பதிவில் இந்த வரிகளை நான் கூறுகிறேன். கேள்விக்குறி நர்த்தனத்தில் கால் கட்டை விரல் நுனியில் ஆடிக்கொண்டிருக்கும் ஆனந்த கூத்தன் தெரிகிறானா என்று முடிக்கிறார். கேள்விக்குறி நர்த்தனத்தில், கேள்விக்குறி, ஒரு கேள்விக்குறியை நீங்கள் ஒரு தாளில் போட்டீர்கள் என்றால் மேலே ஒரு கொம்பு இருக்கும், கீழே ஒரு புள்ளி இருக்கும். கால் கட்டை விரல் நுனியில், கால் கட்டை விரல் போல அந்த புள்ளியை வைத்துக் கொண்டால் ஆடிக்கொண்டிருக்கும் ஆனந்த கூத்தன், மேலே வளைந்திருக்கும் அந்த குறியீடானது ஆடிக்கொண்டிருக்கும் ஆனந்த கூத்தன் நடராஜன் போல தெரிகிறானா என்ற மிகுந்த கற்பனை செறிவுள்ள ஒரு வாக்கியத்தை நாம் ஒரு கட்டுரையிலே வாசிக்க முடிகிறது. இன்னொரு முறை இவருடைய எழுத்து எவ்வளவு உணர்வு பூர்வமாக வாசகர்களுக்கு அமைகிறது என்பதை விளக்கும் ஒரு பதிவு. கல்கத்தாவில் இருந்து ஒரு 18 to 20 வயது இருக்கும் என்று மதிப்பிடுகிறார். ஒரு சின்ன பெண், கல்யாணமானவள். அவள் லாசாராவை சந்திக்க வந்து, எனக்கு தமிழ் படிக்க தெரியும், ஆனால் சரியாக பேச முடியாது, ஆனாலும் பேசுகிறேன் என்று கூறி, உங்கள் கதைகளை எல்லாம் நான் படித்தேன், உங்கள் எழுத்துக்களில் நான் மயங்கி போனதாக பல நேரம் நான் அதை உணர்ந்தேன். இவருடைய எழுத்து படிக்கும் பொழுது ஒவ்வொரு சமயத்திலும் நான் அதை வைத்துவிட்டு அந்த ஃபீலிங் அல்லது அந்த எமோஷனை நான் திளைத்திருப்பேன் என்றெல்லாம் கூறிவிட்டு பேசிவிட்டு செல்வதற்கு முன்பாக இறுதியில் உணர்ச்சி மிகுந்து தன்னுடைய இரு கைகளாலும் லாசாராவை அப்படியே தழுவி கொண்டாளாம் அந்த பெண். இது ஒரு உணர்ச்சிமயமான கவிதை என்று எனக்கு புரிகிறது. இறுதியாக மணல் என்ற தலைப்பில் எழுதிய ஒரு கட்டுரை வாழ்க்கையின் அர்த்தத்தை நமக்கெல்லாம் புரிய வைக்கிறது. லாசாரா அவர்களுடைய தங்கை உடல் நலமில்லாமல் ஒரு முறை ஸ்டான்லி மருத்துவமனையில் சென்னையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு ட்ரீட்மெண்டில் இருக்கும்போது அந்த வார்டில் ஒரு பெண்மணி வந்து அட்மிட் ஆகிறார். அந்த பெண்மணியை பார்ப்பதற்கு நளினம் கலந்த ஒரு மேட்டிமை ஸ்தானத்தில் மிளிர்ந்த ஒரு சீமாட்டி என்று பதிவிடுகிறார். இவர் ஒரு முஸ்லிம் மாது. தினமும் அந்த விசிட்டிங் அவர்ஸில் நிறைய பேர் வந்து பார்த்த வண்ணம் இருக்கிறார்கள். எல்லோரும் குடும்பத்தினர், அவருடைய குடும்பத்தினர் தான். வந்த சமயத்தில் எல்லாம் இந்த பெண்மணி மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்திருக்கிறார். மிகவும் வயதான மூதாட்டி, முஸ்லிம் மாது. ஒரு நாள் காலை அவள் எழுந்திருக்கவில்லை, கட்டளை விட்டு எழுந்திருக்கவில்லை, ஆனால் உயிர் இருந்தது. இதையெல்லாம் கவனித்த அந்த மருத்துவமனை ஊழியர்கள் அவருடைய மகனை, அந்த அம்மாவினுடைய மகனை வரவழைத்து அருகில் உட்கார வைத்தார்கள். அந்த மூதாட்டி தன்னுடைய மகனை, மூத்த மகன், அவருடைய இரு கைகளையும் தன்னுடைய கைகளில் வைத்துக்கொண்டு மகனுடைய கண்களை பார்த்தபடி மிகவும் அமைதியாக தன்னுடைய உதட்டில் ஒரு சிறிய புன்னகையோடு எந்த விதமான உணர்ச்சிகளும் இல்லாமல் அதே சமயம் ஒரு புன்முறுவல் பூத்தபடி அவரை பார்த்தபடி மெதுவாக உயிர் பிரிந்தார். அது வந்து ஒரு சந்தோஷமான நிலையில் உயிர் பிரிந்தது போல இருந்திருக்கிறது. அதை தன்னுடைய வார்த்தையில் இப்படி பதிவிடுகிறார் லாசாரா. புறா எப்போது பறந்தது என்று தெரியவில்லை. பூஜையில் விளக்கில் இருந்து புஷ்பம் உதிர்த்தார் போல் உயிர் பிரிந்தது. பின்னால் தெரிய வந்தது என்னவெனில், அவளுக்கு நோய் எதுவும் இல்லை.
வயதாகி முடிவு நெருங்குவதை உணர்ந்த பின் பட்டணத்து சந்தடியில் இருப்பதற்கு பிரியமில்லாமல் அமைதியாக உயிர் நீந்துவிட தன்னுடைய ஆசையின் பேரில் எந்த விதமான நோய் நொடி இல்லாமல் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகி அமைதியாக உயிர் பிரிந்து சென்றிருக்கிறாள். வேறு எந்த நோயும் அவளுக்கு இல்லை என்று பதிவிடுகிறார். இதை இவருடைய வார்த்தைகளிலே, மணலில் வீட்டை கட்டி விளையாடும் மணல் வீடுகள் அனித்தியமாக இருக்கலாம், ஆனால் அவைகள் இருந்தவரை அவைகளில் நீ கண்ட அழகின் நினைப்பை நான் கூட அழிக்க முடியாது. என்ன முழிக்கிற குழந்தாய், இன்னும் நான் யார் என்று தெரியவில்லையா? நீ விட்டு போகும் அடிச்சோடுகளை தாங்கும் மணல், சிந்தா நதியில் ஒரு சாரலின் பெருமூச்சு என்று வாழ்க்கையின் அடிப்படை தத்துவத்தை அழுத்தமாக பதிவிடுகிறார் லாசாரா. வெறுமனே வாழ்ந்துவிட்டு போவதை விட மணலில் தடம் பதிப்பது, அதை விட்டு செல்வது வாழ்விற்கு ஒரு அர்த்தம் தரும் அல்லவா? கால மாற்றத்திற்கு ஏற்ப மனிதர்கள் ஒவ்வொருவரும் மாறிக்கொள்ள வேண்டும், தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அழுத்தமாக பதிவிடுகிறார் லாசாரா. மாற்றம்தான் உயிரின் வழி, முன்னேற்றத்தின் தைரியம். மாற்றம்தான் உயிரின் வழி, முன்னேற்றத்தின் தைரியம் என்று முத்தாய்ப்பாய் முடிக்கிறார். இந்த சிந்தா நதியில் சிற்றலைகள் தொடர்ந்து கரையை தொட்டுக்கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது. அகாடமி விருதுக்கு மிகவும் பொருத்தமான இந்த நூலை பற்றி என்னுடைய பார்வையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பு தந்து உதவிய முனைவர் பிரியா கிருஷ்ணன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, முனைவர் ஆற்றும் தமிழ் பணி மேலும் சிறக்க வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மிக எளிமையாகவும் அதே சமயம் ஆழ்ந்த அறிவை புகட்டக்கூடிய ஒரு ஆய்வு நெறியிலே இருக்கக்கூடிய ஒரு நூலாகவும் இருந்தது. நன்றி. இந்த நிகழ்வுக்கு எப்பொழுதுமே எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற எனதருமை பேராசிரியர் பெருமக்கள், ஆய்வு மாணவர்கள், துறை வல்லுநர்கள், அறிஞர் பெருமக்கள், ஆசிரியர் பெருமக்கள், தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் உலகில் வாழ்கின்ற அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.